என் தேவனே, எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். உங்க வாழ்க்கையில கூட தேவன் பல திட்டங்களை தந்திருப்பார். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பல பொறுப்புகள் ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கலாம். அதை நிறைவேற்றுவதிலே பல சவால்கள் வருகிறது, எதிர்ப்பு வருகிறது, தடை வருகிறது, போராட்டம் வருகிறது, தேவைகள் வருது. என்ன செய்யறதுன்னு திணறிக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் எப்படி உங்களை மறப்பார்? உங்களை மறக்கவே மாட்டார். என்னைக்கு நினைவில் வைத்திருக்கிறார். என்றாலும் நாம் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் போதுதான் அவர் அற்புதம் செய்ய முடியும். நீங்க ஆண்டவரிடத்துல கேட்கணும், உங்களுக்கு என்ன தேவை, என்ன பிரச்சனை. இந்த நெகேமியா ஜெபித்தார்ல, ஆண்டவரே, என் தேவனே, எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். என்ன நன்மை வேணும்? வீட்டுல, வேலையில, பிசினஸ்ல, ஊழியத்துல என்ன நன்மை வேணும்? நீங்க வாய் திறந்து கேட்கணும். இப்பவே முழங்கால் போடுங்க, எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். எனக்கு ஒரு நன்மை செய்யுங்க ஆண்டவரே, இது வேணும்னு கேளுங்க. கட்டாய அற்புதம் நடக்கும்.